ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. இந்த ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு இதுக்கு மேலே போதுண்டா சாமி பொறுத்தது பொங்கி எழு மனோகரா அப்படிங்கிற மாதிரி இவ வந்து அடுத்த பிளானை போட ஆரம்பிச்சிட்டா. ஏன்னா இந்த ரேணுகாவை நம்ம காலி பண்ணணும்னு நினச்சா அது இப்போதைக்கு நடக்காது போல். ஏன்னா சரியான பிரில்லியன்ட்டு, அதனால தான் அப்போவே அவளை கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணேன். ஆனாலும் அவள் தப்பிச்சு வந்திருக்கானா, அவள் எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டசாலி. இப்போவும் அவளை விடக்கூடாது. இவ வந்து இப்போதைக்கு அவளை வந்து மல்லியோட சேர்ந்து இருந்தால் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா ரேணுகாவோட மல்லி டபுள் மடங்கு. இதனால இப்போ முதல்ல மல்லியை கட் பண்ணி விடுவோம், அதுக்கப்புறம் அந்த ரேணுகாவை கட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை வந்து போட்டு தக்கிறதுக்காக அந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்காக இவங்க போட்ட பிளான் தான் ரேணுகாவோட கல்யாணம். அந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா மனசு உடஞ்சி போய் கண்டிப்பாக மல்லி இந்த வீட்டை விட்டு போயிடுவா. அதுக்கப்புறம் அந்த ரேணுகாவை என்ன பண்ணாலும் யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க. அந்த சமயத்தை யூஸ் பண்ணி தான் அந்த ரேணுகாவை முடிச்சு கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ பிளான் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் அந்த பிளானில் 2 பேருமே ஜெயிக்க போகிறதில்ல. நடக்க போகிறது என்னமோ வேற ஒன்று தான். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கதிரேசனுக்கு காலங்காலையிலேயே ஒரு கால் வருது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூட வச்சுக்கலாம். அதில் வந்து இவங்க ஒரு மீட்டிங் போட்டதில் அவங்களுக்கு முக்கியமான ஒரு துப்பு கிடைக்குது. அது என்னென்னா, இந்த பொண்ணு பேர் சுடர். இந்த பொண்ணு வந்து எல்லாருக்கிட்டையும் ஏமாத்துறது, பொய் சொல்கிறது, ஒருத்தர் பேரை வச்சு அவங்க வீட்டில் போய் செட்டில் ஆகிறது, மறதின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் போய் வாழ்கிறது, அதுக்கப்புறம் பணம் நகை எல்லாத்தையும் திருடுறது, நகை கடைக்கு போய் பணத்தை திருடுறதுன்னு சொல்லிட்டு நிறைய கிரிமினல் கேஸ் எல்லாம் மேலே வருது. இவளை வந்து பிடிச்சா கண்டிப்பாக 1 கோடி ரூபாய் கவர்மெண்ட்டில் தரேன்னு சொல்லியிருக்காங்க. இவளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்ல, ஐயோ என்ன சொல்கிறீங்க, இவ என்னுடைய பொண்ணு, இவளை போய் திருடின்னு சொல்கிறீங்க, மனசாட்சி இல்லாத அப்படின்னு சொல்ல, யோ இவ பேர் சுடரியா, ஏன் தப்பாக புரிஞ்சிட்ருக்க, இவ வந்து சரியான தில்லாலங்கடி திருட்டு தீவிரவாதி, இவளை வந்து பொண்ணுன்னு சொல்கிற பற்றியா, உன்னை தான் முதல்ல ஜெயிலு தூக்கி போடுவாங்க, தயவு செஞ்சு இதோட இவளை உன் பொண்ணுன்றத நிறுத்து அப்படின்னு சொன்னதும், என்னப்பா சொல்கிறீங்க, இவ என் பொண்ணு தான்ப்பா அப்படின்னு. உன் பொண்ணு செத்து இப்போ எத்தனை வருஷம் ஆச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும், இதுக்கு மேலேயும் இவளை உன் பொண்ணுன்னு சொல்லாத, இவ வந்து சரியான திருடி, என்ன உன் பொண்ணுக்கு இருக்கிற குவாலிட்டி எல்லாமே இவ்வளோ இருக்கான்னு செக் பண்ணு. அப்படி செக் பண்ணினா கண்டிப்பாக இவ உன்னுடைய பொண்ணாக இருப்பா. ஆனால் நீ உன் பொண்ணுக்கும் உனக்கும் தெரிஞ்ச ஒரு சில விஷயத்த வந்து இவ தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் மழுப்புனானா கண்டிப்பாக இவ சுடர் அப்படின்றத நீ ஒத்துக்கிறியா அப்படின்னு. கண்டிப்பாக நான் ஒத்துக்கிறேன், நான் வீட்டுக்கு போயிட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாரு. அங்கே போனதுக்கப்புறமா சின்ன வயசுலேருந்து நம்ம ரேணுகாவுக்கு என்னென்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறது அவங்க அப்பாவுக்கு தெரியும். அதுவும் இல்லாமல் பிஸ்னஸ் அப்படின்னு வந்துட்டால் அதில் எப்படி கச்சிதமாக கணக்கு பார்க்குறது, அதுக்கப்புறம் அதை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் நம்ம ரேணுகாவுக்கு தெரியும். அதனால் ரேணுகா, நான் வந்து புதுசாக ஒரு கம்பெனி வாங்க போகிறேன், அது வந்து ஏற்கனவே லாஸில் இருந்தது தான், அதை நான் வாங்கட்டுமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு. ஏன்னா பழைய ரேணுகாவாக இருந்தால் கண்டிப்பாக வாங்குங்கப்பா, உங்களால் முடியும், நீங்கள் என்ன பண்ணாலும் அது கரெக்டாக தான் இருக்கும், ஆனால் நம்ம வந்து சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ணிக்கிட்டோம்னா கண்டிப்பாக பெரிய அளவில் அச்சீவ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வார்த்தையாக சொல்லுவாள். அந்த ஒரு வார்த்தை தான் அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு கதிரேசனுக்கு இத்தனை வருஷமாக ஒரு ஊன்றுகோலாக இருந்துச்சு. அந்த வார்த்தை வாயில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆனால் அதுதான் இல்லை, ஏன்பா அதுவே லாஸ்ட்டில் போயிட்டுருக்கீங்க, அதை வாங்கி கடைசியில் நமக்கு ஏதாச்சும் ரொம்ப லாஸ் ஆயிடுச்சுன்னா இருக்கிற பணமெல்லாம் போயிடுமே, வேண்டாவே வேண்டாம்ப்பா, இருக்கிற பணத்தையும் நம்ம காப்பாற்றிக்கணும் அப்படின்னதும், என்னடா இது ரேணுகாவா, இது ரேணுகா அப்படி சொல்ல மாட்டாளே, என் ரேணுகா எப்போவுமே பாசிட்டிவோட முன்னுதாரணமாக இருப்பா, எப்போவுமே எனக்கு நடக்காது அப்படின்றத நடத்தி காட்டுறது தான் ஏன் ரேணுகாவோட ஸ்டைல். ஆனால் இவன் மாற்றி பேசுகிறாலே என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் சின்ன வயசுலேருந்து ரேணுகாவுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த கொண்டு வந்து கொடுக்குறாரு, அதாவது சாப்பிட்ற விஷயத்த. அதை பார்த்தா நம்ம சுடர்ந்துக்கிட்டு, ஐயே சீ இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, நான் சின்ன வயசுல இதெல்லாம் சாப்பிட்டதே இல்லை, ஏன்ப்பா உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னம்மா சொல்கிறேன், இந்த ஸ்வீட் வந்து உனக்கு சின்ன வயசில் ரொம்பவே பிடிக்குமே, நீ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கூட என்கிட்ட விரும்பி கேட்பேன், மாப்பிள்ளை கிட்ட கேட்க தயக்கப்பட்டுக்கிட்டு என்கிட்ட கேட்பேன், நான் வாங்கி கொடுப்பேன், ஆனால் இப்போ நீ இதை மறந்துட்டியா அப்படின்னு சொல்ல, ஐயோ பிடிக்கும்பா, நான் இது வேற நினச்சிட்டான் அப்படின்னு சொல்ல, இவ கண்டிப்பாக சுடர்தான், இவ ரேணுகா இல்லவே இல்லைன்னதும், அதுக்கப்புறம் வீட்டில் யாருமே இல்லாதப்பா அவளை பிடிச்சி வீட்டுக்குள்ளே தள்ளிட்டு, நீ யாருன்ற உண்மையை சொல்லு, நீ என் பொண்ணு ரேணுகாவே இல்லை, நீ வந்து எல்லாத்துலேயும் எதற்கு முடக்காவே பண்ணிகிட்ருக்க, இப்போ மட்டும் நீ சொல்லலை உன் தோலை உரிச்சு தொங்கட்டுரும், அதுவும் இல்லாமல் நீ யார் என்னன்றது எல்லாமே எனக்கு தெரிஞ்சிச்சு, நீ எங்கேருந்து வந்தோன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, இதுக்கு மேலேயும் நீ மறைக்கிறதுக்கு எதுவும் இல்லை, இப்போ உண்மையை சொல்லாமல் போயிட்ட, அதுக்கப்புறம் நீ வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்ல, என்னை மன்னிச்சிருங்க நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்கிறான். ஆனால் அவள் சொன்னது எல்லாமே உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது தாங்க அங்கே ட்விஸ்ட்டு. இந்த ட்விஸ்ட்டு என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.